வணக்கம். நான் ஆறுமுகசாமி மும்பையிலிருந்து பேசுகிறேன். 2 தினங்களுக்கு முன்பாக லோதா கமிட்டியை சந்திப்பதற்காக தமிழ்நாட்டிலிருந்து PACL ஒருங்கிணைந்த போராட்டக் குழுவின் மூலமாக 11 பேர் கொண்ட குழுவினர் தங்களது பயணத்தினை மும்பையை நோக்கி சென்றோம். இன்று காலையில் மும்பையில் சென்று இறங்கினோம். ஆண்டவின் புண்ணியமாக பயணம் நல்லபடியாக அமைந்தது. லோதா கமிட்டியை சந்திப்பதற்கு முன்பதாக வட இந்தியாவில் சட்ட ரீதியில் சில போராட்டங்களை முன்னெடுத்து நடந்து கொண்டிருக்கின்ற சுமந்தா கதம் மேடம் அவர்கள் நாங்கள் தங்கியிருந்த இடத்திற்கு வந்தார்கள். எங்களை சந்தித்து பேசினார்கள். நாங்களும் அவரோடு நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டோம். ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரே குறிக்கோள் தான், பாதிக்கப்பட்ட கஸ்டமருக்கு பணம் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயந்தான். இப்போ அது சம்மந்தமாக மேடம் நிறைய விஷயங்கள் பேசினாங்க. எங்களுடைய கருத்துக்கள், மனுக்கள் எல்லாம் கொடுத்துருந்தோம். அவங்களுக்கு சிறப்பான முறையில் வரவேற்பு கொடுத்து நிறைய விஷயங்கள் பேசினோம். அப்போ கோரிக்கைகள் ஒரு இறுதி வடிவம் கொடுக்கப்பட்டு அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்க விஷயத்தெல்லாம் பேசினாங்க. இதுபோல் நாங்கள் செஞ்சுருக்க விஷயங்கள் எல்லாம் பேசினோம். இது எல்லாம் ஒருங்கிணைச்சி நம்ம இந்திய லெவலில் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற கோரிக்கையை சொன்னாங்க. அது நாங்கள் குழுவின் மூலமாக முடிவெடுக்கிறதா சொல்லியிருக்கிறோம். கூடிய விரைவில் நல்லா தகவலாக சொல்கிறதா அவங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்கோம். இதுபோக கமிட்டி சந்திக்கிறதுக்கு மாலை 3:30 4 மணிக்குள்ள எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அப்போ அவசரமாக நம்ம கிளம்பி போகும்போது சபி அலுவலகத்திலேருந்து ஹை லெவல் செக்யூரிட்டியான ஒரு இடம். ஏன்னா இந்தியாவின் நிதியை நிர்வகிக்கக்கூடிய ஒரு இடம். அமெரிக்காவின் இரட்டை கோபுரம் மாதிரி சபியை பொறுத்த வரைக்கும் மும்பையில் ஹை லெவல் செக்யூரிட்டியான ஒரு இடம். அதில் யாரையுமே ஃபோட்டோ கூட எடுக்க விடலை. உள்ளே செக்கிங் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. மொபைல் எல்லாமே வாங்கி வச்சு அனுப்புகிறாங்க. அதில் எனக்கு அப்பாயின்மெண்ட்டுக்கு பாஸ் கொடுத்துருந்தாங்க. கமிட்டியை சந்திக்கிற குறைந்த அளவு எண்ணிக்கையிலான நபரிலிருந்து என்னுடைய பேரையை இணைச்சி கொடுத்துருந்த குழுவினருக்கு நன்றி. எனக்கு இட்ட பணி என்னென்னா, கமிட்டியை சந்தித்து இல்லீகலான லேண்ட் விஷயமாக நடக்கிற பத்திரப்பதிவுகள் சம்மந்தமாக கமிட்டியை சந்தித்து பேசுகிறதுக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. எனக்கு இட்ட பணி நான் நிறைவாக முடித்தேன்னு சொல்லி எனக்கு ஒரு திருப்தி இருக்குது. ஏன்னா கமிட்டியை சந்தித்து என்கிட்ட இருந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கமிட்டியை பார்த்து நேரடியாக பேசி நான் ஒப்படைச்சிருக்கிறேன். என்னோடய கருத்துக்களை நான் இந்த யூடியூப் மூலமாக நிறைய இல்லீகலான லேண்ட் விஷயமாக, சேல்ஸ் விஷயமாக நான் பேசியிருந்தேன். அது எல்லாம் கமிட்டியோட கவனத்துக்கு கொண்டு போயிருக்கேன். அதனால் எனக்கு ஒரு பெரிய மன திருப்தி. என்னோடய பணி, நான் இட்ட பணியை நிறைவாக முடிச்சிருக்கேன்னு சொல்லி. இது போக கமிட்டியை சந்தித்து பேசணும் நிறைய விஷயத்தை நாங்கள் கொடுத்த கோரிக்கை மனுக்கள் உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க. எல்லா மனுக்களையுமே கேட்டு கனிவாக தமிழில் தான் பேசுனாங்க. எல்லாத்துக்குமே நான் கன்சிடர் பண்ணேன்னு சொல்லியிருக்காங்க. இது போக அவங்க என்ன பேசுனாங்கிறது சொல்லி நான் ஓப்பனாக இந்த இடத்துல பேச முடியாத நிலைமையில் இருக்கிறேன். நான் இது வரைக்கும் நான் சுதந்திரமாக என்னோடய கருத்துக்களை நான் பதிவிட்டு கொண்டிருந்தேன் இந்த வீடியோவில். இப்போ குழுவின் மூலமாக என்னை கூட்டு போனதுனால நான் சில விஷயங்கள் தன்னிச்சையாக பேச முடியாத நிலைமையில் இருக்கிறேன். அந்த ஒருங்கிணைந்த போராட்ட குழுவின் மூலமாக கூடிய விரைவில் ஒரு திருச்சியில் மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதில் கமிட்டிகிட்ட தெரிவித்த கருத்துக்கள், கமிட்டி நமக்கு கொடுத்த அதுக்கு முடிவுகள், இது சம்பந்தமாக ஆய்வு பண்ணி அடுத்த கட்ட நடவடிக்கை சம்பந்தமாக முடிவெடுக்கிறதா இந்த போராட்டக் குழுவில் முடிவு பண்ணியிருக்காங்க. கமிட்டிகிட்ட நிறைய விஷயம் பேசணும். 1.25 மணி நேரம் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டாங்க. நிறைய விஷயங்கள், பாசிட்டிவான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய தகவல்கள் வந்திருக்குது. இதையெல்லாம் மொத்தமாக ஆய்வு பண்ணி அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு தான் இந்த குழு தயாராகிட்டு இருக்குது. அதில் இந்த தகவல்கள் நிறைய பாசிட்டிவாக வந்துட்டுருக்குது. கூடிய விரைவில் நமக்கு பணம் கிடைக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை இந்த குழு மூலமாக நம்ம செய்ய போகிறோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மிக்க நன்றி, வணக்கம்.